வணக்கம் 10ஆம் வகுப்பு மாணவர்களே. நம்ம பாடம் 2ல் பயிற்சி 2.3ல் இந்த பதிவில் 4வது கணக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3x - 2 சர்வசமம் 0 மற்றும் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீர்க்க அப்படின்னாலே எக்ஸனுடைய மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே என்ன போட்டிருக்காங்களோ என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்டெப் இல்லை, இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கணக்கில் எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த கணக்கு எவ்வளோ பெருசு போட வேணால் நம்ம சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு போட போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாங்களா? இந்த முதல்ல இந்த கணக்கை எடுத்து நான் முதல்ல இங்கே எழுதிக்கிறேன். நான் போடுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 2 3x - 2 சர்வசமம் 0 மட்டு 11ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை நம்ம திரும்பவும் தெளிவாக கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோம். 3x - 2 சர்வசமம் 0 மட்டு 11ன்னு கொடுத்துருக்காங்க. வெரி குட், ரைட். இப்போ நம்ம இதை வேறு எப்படி எழுதலாம், 3x - 2 அந்த 0 இங்கே கொண்டு வந்தோன்னா -0வாக மாறிடும். 0 இங்கே கொண்டு வந்ததுனாலையும் கொண்டு வந்தாலும் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈக்குவல் டு என்னது, 11னுடைய மடங்குன்னு இதெல்லாம். அப்போ 11k அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 3x - 2 சமம், இங்கே கேவை மட்டும் வச்சுப்போம். இங்கே 11 வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கே கொண்டு வரும்போது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுத்தல் வந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுக்கப்படும் பொழுது அது வந்து அந்த நம்பர், இந்த தொகுதியானது இந்த முழுமையாக 11ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல நான் இப்போ 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3x பெருக்கல்ல தானே இருக்குது. அப்போ ஒரு 3 3லேருந்து 2 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 3 - 2/11ன்னு வரும். 3 - 2 என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ 1/11, 1 வந்து 11ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வகுப்படாது, முழுமையாக வகுப்படாது. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு என்ன கொடுக்க போகிறோம், வேறு என்ன நம்பர் கொடுக்கலாம். 1க்கு அடுத்தது என்ன கொடுப்பீங்க, 2 அப்படின்னு கொடுப்பீங்க. சரிங்களா? அப்போ 2 கொடுக்கலாமா, இங்கே 2ன்னு கொடுத்தீங்கன்னா 3 2 6ன்னு வரும். 6 - 2ன்னு வரும். 6லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 4 4 11ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ எக்ஸுக்கு 2ம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது என்ன கொடுக்கலாம், நம்ம 3ன்னு கொடுக்கலாங்களா? இப்போ 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 9ன்னு வரும். 9 - 2ன்னு வரும். 9லேருந்து 2 கழிச்சிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 7ன்னு வரும். 7ம் 11ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அடுத்த நம்பர் என்ன கொடுக்கலாம், 4ன்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ 4 கொடுத்தோன்னா 3 4 12ன்னு வரும். 12 - 2 வரும். 12லேருந்து 2 கழிச்சா 10, 10ம் 11ஆம் வாய்ப்பாடில் முழுமையாக வகுப்படாது. இப்போ வேறு எந்த நம்பர் கொடுக்கலாம், 5ன்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ 3 5 15 - 2ன்னு வரும். 15லேருந்து 2 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 13. 13ம் உங்களுக்கு 11ஆம் வாய்ப்பாடில் முழுமையாக வகுப்படாது. அடுத்தது என்ன கொடுக்கலாம், உங்களுக்கு 6ன்னு கொடுத்து பார்ப்போம். 6 3 18 18ன்னு வரும். 18 - 2 18லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 16. அப்போ 16 உங்களுக்கு 11ஆம் வாய்ப்பாடில் முழுமையாக வகுப்படாது. அடுத்தது 7 கொடுத்து பார்ப்போம். 7 3 21ன்னு வரும். 21 - 2 19 வரும். 19 உங்களுக்கு 11ஆம் வாய்ப்பாடில் முழுமையாக வகுப்படாது. அடுத்தது உங்களுக்கு 8ன்னு கொடுத்து பார்ப்போம். 8 3 என்ன வரும், 24 - 2 வரும். 24லேருந்து 2 கழிச்சுன்னா 22. 22 வந்து 11ஆம் வாய்ப்பாடில் முழுமையாக வகுப்படும். இப்போ எக்ஸனுடைய மதிப்பு 8ன்னு கொடுத்தீங்கன்னா இது 11ஆம் வாய்ப்பாடில் என்னவாகும்னா உங்களுக்கு முழுமையாக வகுப்படும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு மதிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சலாம். முதல் மதிப்பை கண்டுபிடிச்சிங்க, 8ன்னு கண்டுபிடிச்சிங்க. இங்கே எந்த நம்பரால் வகுக்கிறீங்க, 11ஆல் வகுக்கிறதுனால இது கூட நீங்கள் 11 11ஆ கூட்டினீங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிடும். இப்போ 8 கூட 11 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 19. இதுக்கு அடுத்த நம்பர் 19. அப்போ எக்ஸுக்கு 19ன்னு போட்டாலும் இங்கே வந்து என்னதுன்னா இது 11ஆல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதியானது முழுமையாக வகுப்படும். அதுக்கு அது 19 கூட ஒரு 11 கொடுங்க. 19 ஒரு கூட ஒரு 11 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 11 கூட்டினீங்கன்னா 10 30ன்னு கிடைக்குமா? சரி, அடுத்தது 30 கூட ஒரு 11 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 41. இதே மாதிரி எக்ஸனுடைய மதிப்பு நம்ம என்ன செய்யலாம்னா கொடுத்துக்கிட்டே போகலாம். அப்போ எக்ஸனுடைய மதிப்பு என்ன, 8 19 30 41 அப்படின்ற மதிப்பு தான் இங்கே எழுதியிருக்காங்க. 8 19 30 41 என்பது மற்றும் பல என்பது தீர்வாகும். நன்றி.